கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான ஒரு காரியம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 25 ஏசாயா 49:25. உன்னோடே வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடுவேன், உன்னோடே வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி ரட்சிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நமக்கு எதிராக பிரச்சனைகளை போராட்டங்களை கொண்டு வருகிற அநேக மக்கள் இந்த நாட்களில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களா? செய்யாத தவறுக்கு, செய்யாத குற்றங்களுக்கு, பொய்யான வழக்குகளை, பொய்யான பிரச்சனைகளை நம்ம இதை சுமத்து கொண்டு இருக்கிறாங்களா? வேலை செய்கிற இடங்களில், வசிக்கிற இடங்களில், ஊழியத்தின் பாதையில் அடுக்கடுக்காக பொய்களை, குற்றங்களை சுமத்து கொண்டு இருக்கிறாங்களா? கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி, இல்லையா? கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார், நமக்காக நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார், நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிற, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி. இந்த நாளில் எந்த ஒரு பிரச்சனையோட, ஒருவேளை கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி அலைஞ்சு கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த நில தகராறு, சொத்து தகராறு அப்படின்னு சொல்லி அநேக போராட்டங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு வழக்காடுகிறவர்களுக்காக அவர் எதிர்த்து வழக்காட அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நாம் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருப்போம், அவருடைய ஆலோசனைகளை கேட்போம், வேதத்தின் வார்த்தைகளை வாசித்து அதன்படி நடக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்காக வழக்காடுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். எந்த ஒரு பிரச்சனையில், போராட்டத்தில் சிக்கி தவித்து கொண்டு இருந்தாலும் இந்த நாளில் நீதி செய்கிற நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, யார் உங்களுக்கு எதிராக எழும்பி வந்தாலும் சரி, ஒரு வழியாக எழுந்து வருகிறவர் 7 வழியாய் சிதறி போக கண்ணத்தக்கதாக கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, நீர் எங்களுக்கு இந்த நாளில் வழக்காடுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. எங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் அவர்களுக்கு எதிராக வழக்காடுவேன் என்று சொல்லி தகப்பனே, அப்பா, நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எங்களோடு இருந்து அப்பா சோஸ்திர வெற்றியை பெற்று தரப்போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. போராட்டத்தில், பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைய நாள் ஒரு விடுதலை நாளாக அமைகிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு எதிராக வந்திருக்கிற எல்லா வழக்குகளில் இருந்தும் விடுதலை கூற்று ஒரு வெற்றியை கொடுக்கிற ஒரு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன் ஆமேன்.